ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற செய்தி பார்த்திங்கன்னா உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இது லண்டன் மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் லண்டன் அரச குடும்பத்துக்கு நெருக்கடி தரக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சிருச்சு. அது என்னென்னா, இளவரசி டயானா கார் விபத்தில் இறந்துட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர் கார் விபத்தில் இறக்கலை. இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்றது சந்தேகத்தின் அடிப்படையில் பல ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி இளவரசி டயானா கொலை செய்யப்பட்டுள்ளார். அதுக்கு காரணம் யார் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இளவரசி டயானா கொலை செய்யப்பட்டார். மரணப்படுக்கையில் மனம் திறந்த மாஜி உளவு பிரிவு ஏஜென்ட் ஒப்புதல். நாட்டிற்காகவும் அரச குடும்பத்திற்காகவும் நான் தான் டயானாவை கொன்றேன் என்று ஏஜென்ட் ஜான் ஹோப்கின்ஸ் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளார். என்னுடைய பணிக்காலத்தில் பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரை கொன்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மரணப்படுக்கையில் இருக்கும் தான் உண்மைகளை சொல்லாத வரை தன்னுடைய உயிர் பிரியாது என்று பிரிட்டிஷ் உளவு அமைப்பின் முன்னாள் ஏஜென்ட் ஜான் ஹோப்கின்ஸ் தெரிவித்துள்ளார். உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு விஷயம், சாதாரண குடும்பத்தில் பிறந்த டயானா பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். டயானா அந்த அளவிற்கு அழகு பதுமையாக இருந்தார். இவருக்கு வில்லியம், ஹேரி என 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். சார்லஸுடன் வாழ்ந்தபோதே தான் வேறொருவரை காதலிப்பதாக டயானா அறிவித்ததோடு விவாகரத்து செய்யவும் முடிவு செய்ததாகவும் ராஜ குடும்பத்திற்கு ஆதாரத்துடன் தகவல் கிடைத்தது. இந்நிலையில் கடந்த 1997ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த கார் விபத்து ஒன்றில் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸின் மனைவி டயானா உயிரிழந்தார். ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என சர்ச்சை எழுந்தது. 20 ஆண்டுகளுக்கு மேல் மர்மமாகவே இருக்கும் இந்த மரணம் குறித்து பிரிட்டிஷ் புலனாய்வு அமைப்பில் பணியாற்றிய ஏஜென்ட் ஜான் ஹோப்கின்ஸ் மனம் திறந்துள்ளார். மரணப்படுக்கையில் உள்ள அவர் டயானா மரணம் உள்பட 1973ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரை இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட 23 கொலைகள் குறித்து மனம் திறந்துள்ளார். விவாகரத்து முடிவு. டயானா மிகவும் அழகான பெண் என்பதோடு இளகிய மனம் படைத்தவர். ஆனால் அவர் இளவரசர் சார்லஸை விவாகரத்து செய்ய முடிவு செய்தது அரச குடும்பத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் டயானா அரச குடும்ப இரகசியங்கள் பலவற்றையும் தெரிந்து வைத்திருந்தார். தீர்த்து கட்ட உத்தரவு. இதனால் அவரை கொல்ல வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் இருந்து நேரடி உத்தரவு வந்தது. அதிலும் குறிப்பாக இளவரசர் பிலிப்பே இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதனை எனது பிரிவின் தலைவர் என்னிடம் கூறி டயானாவை கொல்ல வேண்டும், ஆனால் அது விபத்து போல இருக்க வேண்டும் என உத்தரவிட்டதாக தெரிவித்தார். அரச குடும்பத்திற்காக கொன்றேன். அந்த உத்தரவை ஏற்றே நாட்டிற்காகவும் அரச குடும்பத்திற்காகவும் நான் தான் டயானாவை கொன்றேன் என்று ஜான் கூறியுள்ளார். என்னுடைய பணிக்காலத்தில் பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரை கொன்றுள்ளதாகவும் தான் கொன்ற ஒரே பெண் அதுவும் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண் டயானா தான் என்று ஜான் ஒப்புக்கொண்டுள்ளார். கடைசி ஆதாரமான ஏஜென்ட் டயானாவை கொன்றதை கண்டுபிடிப்பது முடியாத காரியம் என்றும் ஒரு சில ஆதாரங்கள் மட்டுமே உள்ளது. மேலும் இந்த விவகாரம் தெரிந்த ஏஜென்ட்டுகள் பலர் உயிரிழந்துவிட்ட நிலையில் தான் மட்டுமே தற்போது உயிரோடு இருப்பதாகவும் கூறியுள்ளார் ஜான். மேலும் இது போன்ற பல தகவல்களை அறிய கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.